கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. கதகதப்பா மாறிடுமோ காதலித்தால் ஆறிடுமோ. ஐயா லைட்டா பசி எடுக்குதா, என்ன பண்றது? அதெல்லாம் ஒரு குட்டி வித்து அது வரைக்கும் பிரியாணியே சாப்பிட்டு வருவோம் ஒரு 10 நாளைக்கு. அது மாதிரி விட்டு பார்க்கலாம். என்னது தங்க மாதிரிக்குதா பல பலன்னு மெனக்கல்ல. இதுக்கே பெயிண்ட் தக தகன்னு அடிச்சு வச்சுக்கிறான். யாரு மனன்னு தெரியலையே. பிரசாதம் சேர்த்த நிறைய தங்கம் கிடைக்குது, யாருக்கான வித்து இல்லாமா? வருது வருது விலகு விலகு வெங்கை வெளியே வருது. டேய் விளக்கண்ணியும் வாழைப்பழமும் தின்னாதாண்டா உனக்கே வரும். என்னடா வேங்க வருதுன்னு பெருசா பில்டப் பண்ணிட்டு இருக்கிற? மௌனே அதுவும் வேங்க மாதிரி தான் மௌனே. திடீர்னு வரும் சவுண்டோட வரும். ஏண்டா அதுக்கு நீ தனியா போக வேண்டியதாண்டா. எதுக்குடா அந்த கருமத்துக்கு என்னையும் கூட கூட்டி வந்தா? சின்ன வயசா இருக்கும்போது உன்னை எத்தனை வாட்டி நான் கூப்பிட்டு வந்துக்கிறேன். கண்ணுக்கு தெரியாம போய் கரையாம்பூச்சில உட்கார்றா. மௌனே பேசிக்கினே போனாதான் அப்பனுக்கு வரும். ஏன் பேசிலாம் கோச்சிட்டு வராதா? நாய மூடிட்டு உட்கார்றா போடா. என்னதான் அனாமத்து முள்ளு போதுரா இருந்தா கூட இப்படியாடா ஊர் மொத்தம் இங்கதான் போறா பழகுது. அங்கங்க வடை சுட்டு வச்சுக்கிறானுவோ. ஆமா வடை சுட்டு வச்சுக்கிறானுங்க. நீ உட்காந்து சட்னி ஆற இங்கே வியாபாரத்தை போட்டு. யார் வர்றது? பேபி அமாசா? ஐயா இது கூட ஜோடி பண்ணு வரானுங்க. அப்பா இப்பதாண்டாப்பா வயிறு காலியாச்சு. கடைக்கு போய் மீனை வாங்கின்னு வந்து நல்லா வறுத்து சைடிஷா வச்சு சாப்பிட வேண்டியதுதான். பேபி ஏஞ்சான், நம்ம இது மறைப்போம். அப்பதான் வந்து என்னன்னு கேட்போம். யாராவா நிலுன்னு போய்ங்கிறா? எல்லாம் உட்காந்து தானே போவாங்க. அட வேலு வேலு. டேய் கயவமா எங்கடா போற? குளம் அந்த பக்கம் இருக்குடா. மோனே அங்க போற வேலு நிக்கிறான். என்ன பார்த்த உடனே லிங்க ஊத்தி அதிகம் மறிக்கிறான்டாங்க. இந்த நாத்தம் முடிச்ச காட்டுக்குள்ள அவன் என்னத்தை மறிக்க போறான்? சரி வா என்னன்னு பாப்போம். அப்புறம் புள்ளி இங்க தான் வரானுங்க, கொஞ்சம் பில்டப் கொடுப்போம். வேலு வேலு மறிக்கிறா? நான் மறிக்கிறேனா? நான் என்னத்த மறிக்கிறான்? மோனே இந்த பாரு மோனே வேலுக்கு ஏதோ மஞ்சளாக்குது. கரும்பு முடிச்சோனே அதாடா போய் எட்டி பாப்ப. மோனே அத்தையா அவன் மறிக்க போறான். இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அப்பனும் புள்ளி நோண்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இது என்னதுன்னு கேட்காத விட மாட்டானுங்க. வேலு காலுக்கு என்ன இருக்குது அத முதல்ல சொல்லு. செருப்புக்குது. அப்பனும் புள்ள 4 நாள் அடி அடிக்கிட்டுமா எடுத்த? மோனே என்னடா அவன் செருப்பால அடி பண்றான்? பின்ன சொல்லாம டேய் காஞ்சிர போகுதுடா வாடா முதல்ல கழுவலாம். அத போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். வேலு அங்க எதுக்கு சும்மா நிக்கிறா? என் கூட வா, ஒரு குவார்டர் வாங்குறேன். ஆளு கட்டிங் போட்டு மீன் வறுத்து தரேன், நல்லா சாப்பிடு. மூஞ்சி போய் திட்டு மூஞ்சி. பச்சை தண்ணியில வாங்கி கொடுக்க மாட்டான், இவரு சரக்கு வாங்கி தரேன். எனக்கு இங்க என்னன்னு இது பாக்கிறதுக்கு என்னென்ன ஐடியா சொல்றான். கிளவிட்ட இப்ப நீ வரியா இல்லையாடா? வாடா மோனே இது உள்ள என்ன ஆகுதுன்னு பாக்காம நான் வரமாட்டா. தூக்கி பாத்துறேன்டா. வேலு இது என்னது? பாத்துட்டானே. டேய் பேபி இத மட்டும் யாருக்கும் சொல்லாதடா. யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதா? அப்ப நான் சொல்லாம இருக்கணும்னா இது என்னதுன்னு சொல்லு. டேய் பேபி பூமியில இருக்கிற தங்க எப்பனாவது அடி கிளம்புன்றாங்களே. நாங்க உட்காந்துருந்தா தானா கிளம்பிச்சிட்டான். அப்படி கூட நின்னுனேன். ஆனா யாருக்கிட்டையும் சொல்லாதடா. தங்கமா கொஞ்சம் நகரி பார்க்கலாம். மோனே பாத்தியா மோனே எப்படி பூமியில இருந்து கிளம்பிருக்கு பத்தியா தங்கம்? வேலு காரியம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டான்டா. மோனே எப்படி ஒரு 5 கிலோ தேரல இது. அப்புறம் முழு ஒரு வைகி வந்துட்டானுங்க. இந்த கல்ல அவன் தலைமையில கட்டு அவன் கையில இருக்கிற காசு காந்துன்னு போயிட வேண்டியதுதான். மோனே என்னடா தங்கத்துல 8 போட்டு வச்சுக்குது? டேய் அது 8 கிலோ தங்க மாட்டேங்குதுடா. அதாண்டா 8 போட்டுக்குது. ஏய் மேலுக்கு 4 கிலோ கீழே 4 கிலோ 8 கிலோ. யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கடா. மோனே இது கீழே இருந்து முளைச்சி வர தங்கம் தானே, அதுல யாரு 8 போட்டிருப்பா? ஆர்டிஓ ஆபீஸ்ல யாருன்னா 8 போட்டிருப்பாங்க. டேய் மண்டியா அந்த காலத்துல ராஜா யாருன்னா போட்டிருப்பாங்க 8ன்னு அடையாளத்துக்காக. கரெக்டா மாசா கொப்பனுக்கு போய் புள்ளியா பிறந்துக்கிறியா? நீ எங்கேயோ பிறக்க வேண்டிய. நீ எங்கேயோ பிறந்திருந்தா பிச்சை தான் எடுத்துருப்பான். எனக்கு புள்ளியா பிறந்ததுனால தான் இப்ப தங்க கட்டிக்குது. இப்ப மட்டும் என்ன பணக்காரனா ஆக போறீங்க? உங்க கையில இருக்கிற காசு நான் காந்துன்னு போக போறேன், பிச்சைக்காரனா தான் ஆக போறீங்க. ஐயோ வேலையா பெரிய 3 பேர் பாத்திருக்கோம். பங்கு 3ஆ பிரிச்சுக்குவோம். நேரா பங்கா? ஏய் நான் பார்த்து நான் நின்னுங்கிறேன், நீங்க அப்பனை மொழி ஓடான்ட்டு பார்த்துட்டு பங்குன்றீங்க. எப்படா கொடுத்துருவோம் உங்களுக்கு பங்கு? எங்கேயும் சொல்லாதுன்னு சொன்னேன், அது உண்மை. அது எனக்கு பாதி கேக்குறீங்க. தங்கடா இது நீங்க வந்து பங்கு கடை குத்துருவா? பூமியில இருக்கிறதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். இது கண்டி போலீஸ் ஸ்டேஷன் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன்னை கும்முன்னு கும்பிடுவாங்க. ஐயா முட்டாளாடா நீயே போலீஸ் கிட்ட சொல்லுவன்ற நம்மளுக்கு பங்கு கிடைக்காம போயிடுங்க. இப்படி மிரட்டினாதான் அவன் பங்கு தருவான். இப்ப நான் போடு ஆடிட்டான் போய். ஆமா ஆடுறேன். அப்பனும் புள்ளியும் சாவு மேல அடிக்கிறானுங்க, அதுக்கு நான் ஆடுறேன். இப்ப சொல்றேன்டா உங்களுக்கு ரேட்டு. ஏப்பா போலீஸ் எல்லாம் போகாதீங்க, என் மேல நிறைய கேஸுக்குது. என்ன புடிச்சு மூடுவோம், 9 போடும். எனக்கு ஒரு அமௌண்ட்டை குத்துருங்க. நான் சொல்ற அமௌண்ட் எனக்கு குத்துட்டா நீங்களே எடுத்துங்க. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நான் போயிடுவேன். எப்படி வந்தான் பச்சா வழிக்கு? அதான்டா பேபி. என்ன பி? பேபி. டேய்
கழுவாம நின்றுக்கிறேன்டா. இதுல என்னடா பேருக்கு பின்னாடி பில்டப் கம்பெனிடா. வேலு தங்கம் மண்ணுக்குள்ள இருந்து மக்கனால மக்கி இருக்கும். இந்த மாதிரி பார்த்து சொல்லு ஒரு ரேட்டு. தங்கமே மண்ணுங்கடா வெட்டி எடுக்கிறாங்க, மக்குன்ற ஏமாத்த பாக்குறியா? அவனே எவ்வளவு பிட்டு போட்டாலும் மயங்க மாட்டானே, உஷாராகிறான் நாளே. ஏய் பேபி அமாசா, ஒரு 50 நேரம் குத்துருங்க, எனக்கு பாலினு போற வேலை இருக்குது, குடுத்துட்டீங்க நான் போயிடுவேன். ஒரு பவுனே 70,000 ரூபாய் போகுது, நான் 50,000 தான் கேக்குறான். குத்துலமா? ஏய் 8 கிலோ தங்கம்டா, அவ்வளவு சீப்பா கொடுக்குற அளவுக்கு இவன் என்ன முட்டாளா என்ன? இதுல வில்லங்க எதனா இருக்குமா? அவனே அப்பம் போட்ட போடுல பயந்துட்டான், இல்லன்னா இவ்வளவு கம்மியா கேக்குற ஆளாவன். ஆமா ஆமா பயந்துட்டான் அமாசா, உங்க ஒப்பம் போடுறதுக்குன்னு சொல்றான், ஆனா வம்பா போடுவான், அதனால தான் அந்த ரேட்டு கேட்டேன். டேய் மவனே, அந்த மோராயா சீட்டு பணம் கலெக்ட் பண்ணி குத்துதே, அந்த பணத்தை ஏறா. ஜனங்க பணம் நம்மள்ட்ட தான் சேஃப்டியா இருக்குன்னு நினைச்சு கொடுத்தது, இது அப்புறம் குடிக்கிட்ட. மவனே நம்ம கிட்ட தான் 8 கிலோ தங்கம் இருக்குதே, இந்த ஊருக்கு சீட்டு பணம் இல்ல, எத்தனை ஊருக்கு ஒன்னாலும் சீட்டு பணம் கொடுக்கலாம் நம்ம. ஆமா அமாசா, 8 கிலோ இல்ல கோடி கணக்கா வரும். டேய் மவனே, அப்புறம் நான் யோசனை பண்ணுகிறேன், குறா அப்படி பணத்தை. இதா வேலு, அப்பனும் புள்ளையும் கையில வச்சுதான் சுத்திக்கிட்டேன் ஊர் பண்ணிட்டேன். எந்த பணமா இருந்தா உனக்கு என்ன? பணம் வந்துச்சுல்ல, கிளம்பு, யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. யாருக்கிட்டனா சொன்ன போலீஸ் முதல்ல உங்கோட்டான. டேய் எனக்கே வம்பு, நான் பாயில் போறேன், என்ன தேடாதீங்க. மாட்டினீங்கடா, கெல்ல எடுத்து போய் சேட்டு கையில கொடுங்க, அவன் மாத்த போறான் கூட. டேய் அப்புறம் என்னடா, அவன் தான் போயிட்டான்ல, போய் கடப்பாரை எடுத்துருவா, தோண்டி எடுத்துருவோம். அவனே எனக்கு கைதான் ஆயுதம் அல்ல. டேய் முதல்ல தங்கத்திலேடா அவன் சொறி பிடிச்ச கை வைப்ப, சைட்ல தோன்றான், நான் தங்கத்தை அப்படியே தூக்கிக்கிறேன். 8 கிலோ தங்கடா தூக்குறாம அவனே, நீ கோட்டி சேர்ந்தா. என்னடா அசைக்க கூட முடியல. ஏங்க இடம் சூப்பரா இருக்குங்க, பாருங்க பக்கத்துல கிணறு கூட இருக்கு, மெயின் ரோட வேற இருக்கு. நம்ம இங்க இடம் வாங்கிடலாங்க. எப்படி சார் ஸ்கொயர் ஃபீட்டு இடம்? ஸ்கொயர் ஃபீட் 2500 ரூபாய் போதுங்க. உங்களுக்குன்னா பார்த்து பண்ணிக்கலாம், ஒரு 200-300 கம்மி பண்ணிக்கலாம். அப்பா இந்த இடத்த வாங்கிட்டுப்பா, பெரிய கிரவுண்ட் ஆகுது, கிரிக்கெட் விளையாட ஈஸியா இருக்கும்பா. கிரிக்கெட் விளையாட போறியா? கடன் உடனே வாங்கி வீடு கட்டலாம் பார்த்தா கிரிக்கெட் விளையாடுறது பாக்குது பாரு. முதல்ல நல்லா படி சார். பாத்தீங்களா நம்பர் போட்டுக்குதே, எல்லாருக்குமே 2500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் தான் 7 பிளாட் வித்துக்கிறேன். உங்களுக்கு 8வது பிளாட் தான் இருக்குது. அப்பா எப்படியாவது 7 நம்பர் ஃபிளாட் வாங்கிடுப்பா, ஏன்னா டோனி நம்பர் 7பா. எப்ப பாரு கிரிக்கெட் சார். அந்த 8ஆம் நம்பர் சார் அங்கனா சார் 2 பேர் கள்ள தோண்டிங்கறானுங்க. ஏய் யாரா அவனுங்க? ஏங்க அங்க பாரு, யாரோ வராங்கடா, சீக்கிரம் லுங்கி அவுத்து மாறடா. டேய் நானா பண்றீங்க இந்த இடத்துல உட்காந்தீங்கன்னா? அதோ ரோட்டு மண்ல இருந்து வந்து நின்னம்பா, அன்னைக்கு கார் சேர் வச்சு போட்டா வேஸ்ட் இல்ல, அதான் எப்படி துவைக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுங்க. ஆமா நீங்களே பாருங்களேன், வெள்ளை கல்லுல இந்த வேஷ்டி சேர் அடிச்சு சிவப்பு கலரா மாறிடுச்சு. டேய் போட ஏஞ்சி, இங்கதான் அந்த கல்ல போட்டுருந்தான், கல்ல காணுமா 8ஆம் நம்பர் போட்டு. எது கல்லா? சார் உங்க கல்லு என்ன கலர்ல இருந்துச்சு? மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சு, பச்சை கலர் பெயிண்ட்ல 8ன்னு எழுதி இருந்தாயா? இது பெயிண்டா? அப்ப தங்க இல்லையா சார்? நீங்க தேடின கல்லு இதுவான்னு பாருங்க. இதேதான்ப்பா. டேய் ஜனங்க கொடுத்த சீட்டு காசுல 50,000டா, இப்ப என்னடா உங்களுக்கு பதில் சொல்றது? நம்ம ஏமாந்த மாதிரி ஜனங்கிட்ட மஞ்சா பெயிண்ட் வச்சு ஒரு கல்லு குத்தி ஏமாத்திடலாமா? சார் இங்க ஒரு கொலை நடக்க போகுது, சின்ன பசங்களாம் இருக்கீங்க, கொஞ்சம் மட்டும் கண்ணை மூடிக்கிறீங்களா? சார் இங்க ஒரு சொன்ன இருந்துச்சு, எங்க சார் இது? அந்த சொர்ணை அங்க ஓது பாருங்க அங்கிள். தேங்க்ஸ்டா குட்டி பாண்டா. டேய் எங்கடா ஓடுற? டேய் உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. பொம்பளைங்க மதிக்காதடா. இதே மாதிரி காமெடி பார்க்கணும்னா தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.